அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்டதன் பின்னர் கொலம்பியா, கியூபா, மெக்சிகோ பல்வேறுபட்ட நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். தற்போது அந்த நாடுகளின் தலைவர்களின் பதில் இதற்கு என்னவாக இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் மிகப்பெரிய மோதலின் பின்னர் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் பலர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னரே அவர் கடத்தி செல்லப்பட்டார் என்ற விடயம் தற்போது ஊர்ஜிதமாயிருக்கின்றது. ஈரான் போராட்டங்கள் குறித்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது. நெதன்யாகு அரசுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்பட்ட பின்னர் நாங்கள் கொலம்பியா மீது படையெடுப்போம், கிரீன்லாந்து மீது படையெடுப்போம், கியூபா மீது படையெடுப்போம், வெனிசுலாவை தொடர்ந்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு தொடர் மிரட்டல்களை ட்ரம்ப் விடுத்து வருகின்றார். சர்வ அதிகார போக்கிலே எதேச்சதிகார போக்கில் சர்வதேச சட்டங்களை மீறி சர்வதேச நீதியை மீறி எந்த ஒரு ஐநா உட்பட எந்த ஒரு அமைப்பும் கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை இழந்துவிட்டுள்ள சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய ஆட்டம் ஒரு வெறி ஆட்டம் போல ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனைத்து நாடுகளையும் மிரட்டுவது, வரி விதிப்பது, படையெடுத்து அந்த நாடுகளை கைப்பற்றுவோம் என்று கூறுவதென ட்ரம்பினுடைய வெறியாட்டம் உச்சமடைந்துள்ளது. இதை எதிர்த்து கேட்கக்கூடிய நாடுகளும் அமைதியாக இருப்பது ஒரு கட்டத்தில் அனைவரையும் இவர் தாக்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய நாடுகள் அமைதி காப்பது, அந்த நாடுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது கேட்பதற்கோ ஆதரவளிப்பதற்கோ யாரும் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் வரலாற்றில் பார்க்கின்றோம். இந்த வரலாற்று தவறை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் செய்ய போகின்றனவா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில்தான் வெனிசுலாவுக்குள் புகுந்து அந்நாட்டு நிக்கோலஸ் மதுராவை கடத்திய பின்னர் ட்ரம்ப் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ மீது மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அவர் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர், நாட்டினை சரியாக நிர்வாகம் செய்வதில்லை, கொலம்பியா நாடு மிக மோசமான மனிதனால் இயக்கப்படுகின்றது என வாய்க்கு வந்தவாறு பல விடயங்களை பேசியிருந்தார். இதற்கு கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ மிக கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார். ட்ரம்பின் மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அடிபணிய போவதில்லை, முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள், எங்களுடைய நாட்டு மக்கள், எங்களுடைய படைகள் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவதற்கு தயார் நிலையில்தான் இருக்கின்றோம், நான் மீண்டும் ஆயுதங்களை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் என்று ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த கொலம்பியாவினுடைய அதிபர் தற்போது குஸ்டாவோ பெட்ரோ ஒரு கெரில்லா போராளி. கொலம்பியாவில் இதற்கு முன்பு இடம்பெற்ற பல்வேறுபட்ட போராட்டங்களில் இவர் முன்னைய காலங்களில் ஈடுபட்டிருந்தார். இவர் ஒரு கெரில்லா படை குழுவினுடைய தலைவராகவும் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் பங்காற்றி இருக்கக்கூடிய ஒருவர். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்பி நாட்டினுடைய நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இவர் மீது மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ட்ரம்ப் தனக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ, யாரெல்லாம் தனக்கு யாழ்ரா அடிக்கவில்லையோ அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதே ட்ரம்பின் வாடிக்கையாகிவிட்டது. அது யாராக இருக்கும்? Y entonces le tengo que decir al señor Marco Rubio, hermano, si me va a meter preso a ver si puede. Si me quiere poner la pijama naranja, inténtelo. Pero este pueblo no se le arrodilla. Sus odios del pasado que no los conozco, ni ningún colombiano es. அவர் கடத்தல்காரர், போதைப்பொருள் கடத்தல்காரர், குற்றவாளி, கொலையாளி, கொள்ளைக்காரன் என மிக மோசமான விமர்சனங்களை பேசி அதை ஊடகங்களை நம்ப வைத்து மேற்குலக தங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் மூலம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களை தனிமைப்படுத்துவது ட்ரம்பினுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இதை பல விடயங்களில் நிக்கோலஸ் மதுரோவை குறித்து கூட அவ்வாறான பிரச்சாரங்கள் தான் மேற்கத்திய ஊடகங்களால் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பெட்ரோ அவர்கள் நான் ஆயுதங்களை தூக்கி போராடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பது நிக்கோலஸ் மதுராவின் உடைய கடத்தலின் பின்னர்
லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீண்டும் போராடுவதற்கு தயாராக இருப்பதை தெளிவாக காட்டுகின்றது. கியூபாவினுடைய அதிபரும் இதே விடயத்தை தான் தெரிவித்திருந்தார். மெக்சிகோ அதிபரும் இதே விடயத்தை தான் தெரிவித்திருந்தார். எனவே கொலம்பியாவாக இருக்கலாம், கியூபாவாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவின் உடைய அதிபர் கூட இன்றைய தினம் வெனிசுலாவின் உடைய நடவடிக்கைகளை கண்டித்திருப்பதுடன் ராமபோசா உடனடியாக நிக்கோலஸ் மதுராவையும் மனைவியையும் அமெரிக்கா விடுதலை செய்ய வேண்டும், இது சர்வதேச நீதிக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு விடயம் என்பதை தெரிவித்திருக்கின்றார். Which has undermined the territorial integrity and sovereignty of a UN member state called Venezuela. We reject utterly the actions that the United States has embarked upon and stand with the people of Venezuela. And we demand the release of President Maduro and his wife as well. நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவின் செயலை கண்டும் காணாதது போல தங்கள் மீது இருக்கக்கூடிய அச்சம் காரணமாக, அமெரிக்கா மீது உள்ள அச்சம் காரணமாக கைகட்டி வாய்ப்பத்தி இருக்கின்ற பொழுது மிகச்சிறிய லத்தீன் அமெரிக்க நாடுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் தைரியமாக இது தவறுதான், அவரை விடுதலை, சிலி நாட்டினுடைய அதிபரும் அதைத்தான் கூறுகின்றார், அவரை விடுதலை செய்ய வேண்டும், இது ஒரு அப்பட்டமான கிரிமினல் குற்றம் என்று தென்னாப்பிரிக்க அதிபர் கூறுகின்றார். லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தலைவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் வியப்பாக இருக்கின்றது. அவர்கள் அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது மிக பெரிய அளவில் படைவலு சமநிலையில் குறைந்தவர்கள் என்று சொன்னால் வீரத்தில் கிடையாது, படைகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம், போர்க்கப்பல்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள், குண்டுகள், நீர்மூழ்கிகள் அனைத்திலுமே அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் மிக குறைந்த இராணுவ பலத்தை கொண்டவர்கள். ஆனால் தங்கள் நாடு மீது அவர் ஒரு அச்சுறுத்தலை விடுக்கின்ற பொழுது நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, படுகொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்போம் என்று கூறுகின்றமைதான் ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்கு அரபுலகில் காசாவிலும் பலஸ்தீனத்திலும் லெபனானிலும் அவர்களுடைய சொந்த சகோதரர்கள் கொன்று குவிக்கப்படும் போது கூட எந்த ஒரு அரபுலக நாடு கூட அமெரிக்காவுக்கு எதிராக வாயை திறந்து கூட பேசவில்லை. வெறும் கண்டனங்களை விடுத்து கொண்டிருந்தார்களே தவிர அமெரிக்க அதிபரை அழைத்து மிகப்பெரிய ராய விருந்தளித்து அமெரிக்காவுக்குரிய தங்களுடைய ராய விசுவாசத்தை காட்டியிருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்படும் பொழுது எந்த ஒரு கருத்தையும் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது அமெரிக்கா, அந்த ஆயுதங்கள் மூலத்தான் காசா பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அமைதியாக கைகட்டி வாய் பொத்தி இருந்த அரபுலக நாட்டு தலைவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தலைவர்கள் மிகப்பெரிய வேறுபாட்டை காண்பிக்கின்றார்கள். தங்களை போன்ற ஒரு நாட்டின் தலைவரை இவர்கள் இவ்வளவு இலகுவாக கடத்தி சென்ற போதும், தங்களுக்கு நாளை இந்த நிலைமை ஏற்பட்டு விடலாம் என்று தெரிந்த போதும் கூட அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்றார்கள். அமெரிக்கா ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள், முடிந்தால் இறுதி வரை நாங்கள் போராடுவோம் என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு திரும்பி பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய கால உலகில் இந்த அமெரிக்காவுக்கு வாலாட்டு மரபுலகம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நடுவே தனித்து தெரிகின்றார்கள். இந்நிலையில் வெனிசுலாவின் உடைய தேசிய பொலிவேரியன் ஆயுதப்படைகள் அமெரிக்க தாக்குதலின் போது கொல்லப்பட்ட வீரமரணமடைந்த வீரர்களுக்கு மிகப்பெரிய அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். நிக்கோலஸ் மதுராவை கடத்தி சென்ற பொழுது சிறப்பு படைகள் ஏற்கனவே 32 கியூபாவினுடைய சிறப்பு காவலர்களையும் வெனிசுலா நாட்டினுடைய பல படைகளையும் கொன்ற பின்னரே மதுரோவை சிறைப்பிடித்து சென்றார்கள் என்ற விடயம் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. தாங்கள் மிக இலகுவாக வெனிசுலா அதிபரை கடத்தி சென்று விட்டோம், அங்கு எந்தவிதமான ஒரு அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என்பதைப் போல அமெரிக்கா போக்கு காட்டியிருந்தது. இதில் 2 விடயங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். ஒன்று, அமெரிக்க இராணுவத்தினுடைய பலத்தை வெளிப்படுத்துவது, மற்றது அங்கிருக்கின்ற இராணுவமே அவருக்கு ஆதரவில்லை, எந்த ஒரு துப்பாக்கி சண்டையும் அங்கு நடைபெறவில்லை, தாங்கள் அங்கிருக்கின்ற இராணுவத்தினர் மீதே கூட இவருக்கு எதிராக இருந்தார்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதைப் போல அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய அளவில் மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கு 65க்கு மேற்பட்ட இவருடைய மெய்ப்பாதுகாவலர் படைகள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் பின்னரே இவருடைய மாளிகைக்கு சென்று இவரை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளிவந்திருக்கின்றது. 32 கியூப காவலர்களும் 20க்கு மேற்பட்ட வெனிசுலா படைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய
மிகப்பெரிய அளவிலான அஞ்சலி தற்போது இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமாக ஈரான் போராட்டங்கள் குறித்தும் ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மாகாணங்களில் நிலவும் குழப்பம் குறித்தும் மேற்குலக ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நெதன்யாகுவுக்கு எதிராக வெடித்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கட்டாய இராணுவ சேவையில் இணைத்துக் கொள்கின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை ஒரு போராட்டத்தை ஜெருசலேமில் ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்ற நாங்கள் விரும்பவில்லை, கட்டாயப்படுத்தி எங்களை இராணுவத்தில் இணைத்து போர் முனைக்கு அனுப்புவது முடியாத விடயம் என்பதை தெரிவித்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு புறத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், மோசடி, பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி என்பவற்றை நீக்க வேண்டும், ஊழல் மிக்க நெதன்யாகு அகற்ற வேண்டும் என்று கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் வேறொரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். இந்த இரண்டு போராட்டங்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இஸ்ரேலில் வெடித்திருக்கின்றது. ஜெருசலேமில் ஆரம்பித்த போராட்டம் தற்போது டெல் அவிவிலும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டு நேற்றைய இரவு பொழுதில் நெதன்யாகுவின் ஊழல், மோசடி, லஞ்ச லாவஞ்சங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தில் இன்னொரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது. போராட்டம் ஜெருசலேமில் நடைபெற்று கொண்டிருந்த போது மிக வேகமாக வந்த ஒரு பேருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 2 நபர்களை அடித்து தூக்கி வீசி இருக்கின்றது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒரு குழந்தை உட்பட இன்னொரு நபர் கொல்லப்பட்டு விட்டார். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இது ஒரு தற்செயலான விபத்தா அல்லது இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக இஸ்ரேல் அரசு திட்டமிட்டு மிகப்பெரிய கூட்டத்திற்குள் பேருந்தை வேகமாக செலுத்தி ஓட செய்திருக்கின்றார்களா என்றது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளை இஸ்ரேல் அரசே செய்கின்ற பொழுது இதில் உண்மைத்தன்மைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் இஸ்ரேல் முழுவதும் இந்த வெடித்த போராட்டம் இன்னும் சில தினங்களுக்கு தொடரலாம் என்ற எச்சரிக்கையையும் போராட்டக்காரர்கள் தற்போது விடுத்திருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலுக்குள்ளும் நெதன்யாகுவின் கொடுமையான அரசுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் நாடுகளை அடாத்தாக கைப்பற்றுமுடிய நடவடிக்கை காரணமாக மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. வர்த்தகங்கள் முடங்கி போயிருக்கின்றது. அங்கும் மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய கலவர பூமியாக இஸ்ரேலை மாற்றியிருக்கின்றார்கள். ஜெருசலேம், டெல் அவிவில் இடம்பெற்ற இந்த போராட்டம் ஏனைய பகுதிகளுக்கும் பரவலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் டெல் அவிவ், ஜெருசலேம் உட்பட ஏனைய பகுதிகளிலும் இராணுவம், போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு அசம்பாவிதமும் நடைபெற்றிருக்கின்றது. நெதன்யாகுவின் ஊழல் வழக்குகளை தொடர்ச்சியாக விசாரிக்கும் நீதிபதி திடீரென விபத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக பீர் ஷெபா மாவட்ட நீதிமன்றத்தின் தலைவரும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் ஊழல் வழக்கை விசாரித்து வந்தவருமான நீதிபதி பென்னி ஷாகி என்பவர் நேற்றைய தினம் 6வது வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பாரிய வாகனம் ஒன்றினால் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். சாலையோர பகுதியிலிருந்து நெடுஞ்சாலைக்குள் நுழைந்த வாகனம் ஒன்று அவர் மீது மோதியதில் அவர் கொல்லப்பட்டதாகவும் சம்பவ இடத்திற்கு வந்த மேகன் டேவிட் அடம் மருத்துவ பணியாளர்கள் அவர் காயமடைந்து உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த விபத்தை இஸ்ரேல் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நெதன்யாகுவினுடைய வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்து வரக்கூடிய ஒரு நீதிபதி, ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு இஸ்ரேல் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாகவே நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஜனாதிபதி கெர்சாக்குக்கும் மனு அனுப்பியிருந்தார். ஆனால் அதை ஜனாதிபதி கெர்சாக் இது இஸ்ரேலின் உள் விவகாரம் என்பதை மறுத்திருந்ததுடன் நெதன்யாகுவை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தனை அரசியல் பதவிகளையும் துறந்துவிட்டு அவர் வெளியேற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் ஒரு வாரத்துக்கு முன்பாக நெதன்யாகுவுக்கு எதிரான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போது நீதிபதிகளை பார்த்து நெதன்யாகுவின் பாதுகாப்பு வழக்கறிஞர் மிகப்பெரிய அளவில் கேலி ஏளனம் செய்து கூச்சலிட்டார். அதன் பின் அவருடைய பாதுகாவலர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு வழக்கறிஞருக்கும்
நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்கள் மீது தொடரப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை அந்த நீதிபதி விடுத்ததுடன் பிரதமர் என்பதற்காக நீதியிலிருந்து நெதன்யாகுவுக்கு எந்த ஒரு விலக்கும் அளிக்க முடியாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்து ஒரு 15 நாட்கள் கூட கடப்பதற்குள் அவர் ஒரு விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இது விபத்தா அல்லது படுகொலையா என்பதுதான் தற்போது மேற்கத்திய ஊடகங்களில் விவாதிக்கப்படுகின்றது. மேற்கத்திய ஊடகங்களில் மட்டுமல்ல, இஸ்ரேலிய ஊடகங்களே கேள்விக்குறி போட்டிருக்கின்றார்கள். இது ஆக்சிடென்டாக நடைபெற்றதா அல்லது இது ஒரு திட்டமிடப்பட்ட மேர்டரா என்ற ரீதியில் அங்கு மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றது. நெதன்யாகுவின் வழக்கை விசாரிக்கின்றார். அதிலும் கடந்த வார விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கடுமையான எச்சரிக்கை நெதன்யாகுவுக்கும் அவருடைய வழக்கறிஞர்களுக்கும் விடப்படுகின்றது. அடுத்த வாரத்தில் அவர் தெருவில் வைத்து விபத்தில் கொல்லப்படுகின்றார், உயிரிழக்கின்றார். இது மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே அங்கு நீதிமன்றங்களில் நீதியை இல்லாத நாட்டில் நீதியை இதனுடைய விசாரணையுடைய உண்மைத்தன்மையையும் கண்டறிய முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த 2 உளவாளிகளை அவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் ஈரான் தூக்கிலிட்டு கொலை செய்திருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டு ஈரானுக்குள் மிகப்பெரிய கலவரங்களை தூண்டியமை, ஈரான் IRGC இராணுவத்தினுடைய தளங்கள் குறித்த விவரங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பிய பல்வேறுபட்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இவர்கள் உடனடியாக குற்றங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் நேற்றைய தினம் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற பதற்றம் உச்சமடைந்திருக்கின்ற பொழுது இஸ்ரேலிய உளவாளிகளை ஈரான் தூக்கிலிட்டு கொலை செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி, பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் மற்றும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் ஆகியோருடன் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். Президент України Володимир Зеленський, від Французької Республіки, президент Французької Республіки Еммануель Макрон, від Великої Британії, прем'єр-міністр Великої Британії Кір Стармер. Declaration of intent between the French Republic, the United Kingdom of Great Britain and Northern Ireland, and Ukraine relating to the deployment of multinational forces in support of the defense, reconstruction and strategic sustainability of Ukraine. உக்ரைனில் எதிர்காலத்தில் பன்னாட்டு படைகளை பயன்படுத்துவதற்கான நோக்க பிரகடனத்தில் அவர் கையெழுத்திட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதில் ஆரம்பத்தில் ஜெர்மனியும் பங்காற்றும் என குறிப்பிட்டாலும் பின்னர் ஜெர்மனியினுடைய மெர்ஸ் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் பன்னாட்டு படைகளை உக்ரைனில் பயன்படுத்துவது, ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்தவர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதான விடயங்களை பிரான்ஸ் ஊடகங்களும் உக்ரைனிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். உக்ரைன் விவகாரத்தை வைத்து இவர்கள் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுகின்றார்கள். அமெரிக்கா பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள். உக்ரைன் அதிபரும் பல நாடுகளுக்கெல்லாம் அலைந்து திரிந்து பல்வேறுபட்ட நபர்களை சந்திக்கின்றார். ஆனால் இந்த பிரச்சனை முடிந்த பாடுமில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை நிறுத்தவில்லை. அங்கு மோதல் மிக முக்கியமான ஒரு தீவிர மோதலாக மாற்றமடைந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்த நாள் முதல் அடுத்த வாரத்தில் இந்த சண்டை முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் 1.5 வருடங்கள் கடந்து விட்டன. இந்த மோசமான நிலைமையில் பிரான்ஸ், பிரிட்டன், உக்ரைனுடைய ஒப்பந்தம் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இறுதியாக உக்ரைனின் சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்காக செச்னியா போராளிகளின் புதிய படையணிகளை குறிப்பாக அனுப்பியிருப்பதாக செச்னியாவின் தலைவர் ரம்ஜான் கதிரோவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ரஷ்யாவுக்காக நாங்கள் உக்ரைனை எதிர்த்து போராடுவதற்காக எங்கள் படைகளை அனுப்பி கொண்டே இருப்போம். உக்ரைன் போர் முனையில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் தங்களுடைய செச்சின் போராளிகள் படை மிக முக்கியமான ஒரு இலக்குடன் அங்கு உக்ரைனுக்குள் களமாட சென்றிருப்பதாக ரம்ஜான் கதிரோவ் அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.